தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற முடியாததால் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தென்னவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தென்னவன், கூடுதல் விவரம். வணக்கம் கனிமொழி. நீட் தேர்வில் கடந்த 2 ஆண்டுகளாக தேர்வாகாத விரக்தியில் பட்டுக்கோட்டை அருகே மாணவர் இன்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சிலம்ப வேளாங்காடு என்ற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான செந்தில்குமார் சாந்தி தம்பதியரின் 2வது மகன் தனுஷ். அவரது வயது 20. இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவராகும் கனவில் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதினார். இதில் அவர் தேர்ச்சி பெறாததால் அவருடைய மருத்துவராகும் கனவு பலிக்கவில்லை. இதனால் கடுமையான விரக்தியில் இருந்த தனுஷ் இன்று அவரது வீட்டில் இருந்த அப்பா அம்மா இருவரும் கூலி வேலைக்கு சென்ற பிறகு சேலையால் தூக்கு மாட்டிக்கொண்டார். உடனே சத்தம் கேட்கவே அருகில் இருந்தவர்கள் அவரை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்தனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தற்போது தனுஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இறந்து போன தனுஷின் உடலை பார்த்து அவரது பெற்றோரும் உறவினரும் கதறி அழுகின்றனர். இது குறித்து தனுஷின் அப்பா செந்தில்குமார் மதுக்கூர் போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி தென்னவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.